திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிற ஆறுதலின் பிதாவே, இந்த ஜெபத்தை கேட்பவர்களோடும் அவர்களின் குடும்பங்களோடும் உமது ஆசீர்வாதமும் கிருபையும் இருப்பதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. பிதாவே, உமது ஆறுதலின் கரத்தை எப்போதும் தேடிக்கொண்டிருப்பவர்களாகவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கும்போது உமது அநாதி சிநேகத்தால் எங்களை இழுத்து கொண்டு ஆறுதல்களையும் ஆசீர்வாதங்களையும் நீர் எங்கள் மேல் அளவில்லாமல் பொழிந்தருளினீர். உமது இரக்கங்களும் தயவும் கிருபையும் அளவிட முடியாதது அப்பா. உமது அன்பின் ஆழத்தை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. இந்த அதிகாலை வேளையிலே எத்தனையோ பேருக்கு இல்லாத உமது பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும்படியான கிருபை செய்து உமது கரம் எங்கள் தலையின் மேல் ஆசீர்வாதங்களை பொழிவதையும் ஆழ்ந்த சமாதானம் எங்கள் இருதயங்களில் நிறைவதையும் நாங்கள் உணர்கிறோம். புதிய இந்த நாளில் நீர் எங்களை புது எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறீர். நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். நாங்கள் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் தகுதியுடையவர்களாய் எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். எங்கள் ஆவி இந்த நாளில் உற்சாகத்தாலும் மகிழ்ச்சியான உணர்வுகளாலும் நிறைந்ததாய் இருக்க நீர் கிருபை செய்யும். எங்களை எப்போதும் திக்கற்றவர்களாய் விடாத தேவாதி தேவன் நீர். தாய் மறந்தாலும் நீர் எங்களை மறப்பதில்லை. இன்றைய நாளில் எங்கள் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் உமக்கு சித்தமானதாகவும் உமக்கு பிரியமானதாகவும் இருக்க கிருபை செய்யும் அப்பா. எங்களை சோதனைகளுக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். இடுக்கண்களிலிருந்து எங்களை விடுவியும். சாத்தானால் வரும் பொல்லாப்புகளை எங்களிலிருந்து விலக்கி காத்தருளும். ஆவியில் துவண்டு போகாதவர்களாகவும் ஆத்மாவில் சோர்ந்து போகாதவர்களாகவும் சரீரத்தில் சுகவீனப்படாதவர்களாகவும் இந்த நாளில் காத்து ரட்சித்தருளும். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி அப்பா. ஆமென், ஆமென்.